ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இரவு உறங்கும் முன்பு இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கின்றது. அதில் பாதி அளவில் குழப்பங்களே இருக்கின்றது. வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கை இப்படியே சென்றுவிடுமா? என் குடும்பம் எப்பொழுதும் கஷ்டத்திலேயே இருக்க வேண்டுமா என்று பல யோசனைகள் உன் மனதில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. வீட்டில் சண்டை பிரச்சனை என வந்து கொண்டே இருக்கிறதே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் நடப்பதில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயா? கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் நாளையே உன் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க செய்கின்றேன். என் மீதான நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே. நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்தும். பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் பத்திரமாக உன்னை சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் உன் பாரம் மட்டுமல்ல, உன்னுடைய பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். மனித நேயத்தை கடைபிடித்து சத்திய நெறிமுறைகளை பின்பற்று. உன்னை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான மனிதராக நான் உன்னை வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை சிறக்க எவ்வேடத்தையும் நான் ஏற்பேன். ஆறாபாராமல் என்னை உற்று நோக்கு தங்கமே. நிச்சயம் உன்னுடைய கண்களில் நான் தென்படுவேன். தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ அழுகின்ற அழுகையும் ஒரு நாளும் வீண் போகாது. உன்னுடைய கண்ணீர் எவ்வளவு வேதனையான சூழ்நிலையில் இருந்து வருகிறது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் வேண்டுமானாலும் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் உனக்கு கிடைக்கும் பொழுது உலகமே உன்னை கண்டு வியக்கும். உன்னை தேடி உன் இல்லம் வந்து நானே கொண்டிருக்கின்றேன், குடிக்கொண்டிருக்கின்றேன். ஞானம், ஆரோக்கியம், செல்வம் என அனைத்து செல்வத்தையும் அள்ளித்தரப் போகின்றேன். நீ எதை என்னிடத்தில் கேட்டாயோ அவை அனைத்தையுமே நான் உனக்காக தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப்போகின்றாய். என் அருளை பெற்ற நீ சுபிட்சமாக இருக்கப் போகின்றாய். நாளையே உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடத்தி அதற்கான அறிகுறியை உன்னிடத்தில் கூறுகின்றேன். இன்னும் சற்று காலம்தான். அதற்குள் நானே உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து எது நடவாயினும் என்னை தாண்டித்தான் நடக்கும்படி நான் செய்கின்றேன். கவலைப்படாமல் இப்பொழுது நீ நிம்மதியாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.